ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி பிளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஆக்சுவலி என்னன்னா 5th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து 5th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 5th மந்த் ஸ்டார்ட் ஆனோன்னா நீங்கள் வந்து இந்த குங்குமப்பூ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம வீட்டில் கூட நாங்கள் ஆல்ரெடி என்ன சொன்னாங்கன்னா, வாங்கி வச்சுட்டு இருந்தோம். ஓகேங்களா? வாங்கி வச்சுட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தோம். அவங்க மம்மி டேடி வந்து 3rd மந்த் வரும்போது கூட அவங்க வந்து வாங்கின்னு வந்தாங்க. பட் ஸ்பெஷலாக நான் ஒரு விஷயம் வாங்கின்னு வந்தேன். நானும் ஒரு குங்குமப்பூ வந்து வாங்கின்னு வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அந்த குங்குமப்பூ எங்கேருந்து வாங்கின்னு வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து இந்த 5th மந்தோட டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து நான் வந்து துபாய்க்கு போகிறப்போ, நானும் மோனா துபாய்க்கு போகிறப்போ, ஸோ அங்கேருந்து துபாயிலேருந்து வாங்கின்னு வந்த சாஃப்ரான் இது. ஸோ வந்து இது என்னன்னு தெரில, அங்கே வந்து மோனா வானான்னு சொல்லிச்சு. எனக்கு ஏதோ தோணுச்சு வாங்கணும்ன்ட்டுன்னு. சரி ஓகே வாங்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்தேன். ஸோ இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் நான். ஓகேங்களா? இது வந்து எனக்கு நிறைய தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வரும் 1 கிராம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து அங்கே வந்து நான் வாங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரிஜினல், இது சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லே பாருங்கன்னு சொல்லிட்டு 1 கிராம் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் நான். ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் வாங்கின்னு வந்தேன். ஓகேங்களா? யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு மோனாக்கு யூஸ் ஆகுது டெலிவரி டைமில். ஸோ இது வந்து நான் இப்போ மோனாக்கு வந்து பால் போட்டு இது டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன சொல்கிறது, மூட நம்பிக்கை. மோனாக்கு கொடுத்து நான் வந்து பார்க்க போகிறேன். ஏன்னா இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் 5வது மாதத்துலேருந்து. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மூட நம்பிக்கை, இது போட்டால் கலர் வராது, அது வந்து ஜீனில் இருக்குது, அதுக்குது இதுக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா இது. எல்லார் வீட்லேயும் வந்து ப்ரெக்னென்ட் ஆன லேடி இருந்தால் குங்குமப்பூ கொடுக்குறது, கலர் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் செய்வாங்க. அது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஏன் விடணும், நம்மளும் வந்து இதை ஃபாலோ பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் எல்லாமே ட்ரை பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறது சஜஷனாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் என்னன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுறீங்களோ எல்லாமே நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இன்னைக்கு நம்ம மோனா மேலே படுத்துன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் பாலை போட போகிறோம். அப்படின்னா குங்குமப்பூ கொடுக்க போகிறோம் 5th மந்த்லேருந்து. சரி வாங்க வந்து நான் பாலில் போட்டு கொடுக்கலாம். எப்படி இருக்குது, அது எப்படி டேஸ்ட் பண்ண போகுது, இது பிடிச்சிட்டான்னு தெரில. இது பிடிக்கும், ஸ்மெல் ஆனால் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. டேடி தான் கேமரா எடுத்துங்கிறாரு, மோனா வந்து தூங்கினுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொன்றும் இருக்குது எங்ககிட்ட. ஓகேங்களா? வாங்கியிருந்து. ஓகேங்களா? இது வந்து காஷ்மீர் சாஃப்ரான். இது வந்து சென்னையிலேருந்து அவங்க அப்பா அம்மா வாங்கினது வந்து. ஓகேங்களா? ஸோ இதுவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுவும் வந்து ஒரிஜினலு. ரெண்டும் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. ஸோ இதுக்கு இன்னொரு ட்ரிக்கை சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிக்கணும்னா என்னன்னா, தண்ணி வச்சிருந்தோமா 2, இப்போ எது டூப்ளிகேட்டு எது ரியல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி டின்னர் எல்லாம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மோனா வந்து நாங்கள் சீக்கிரமாக ஒரு 7 மணி 8 மணிக்கு நாங்கள் வந்து சாப்பிட வச்சிடுவோம். ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளமு ப்ளஸ் வாமிட் வந்துடுது இல்லைங்களா, அதனால வந்து நாங்கள் 7 மணி 8 மணிக்கே நாங்கள் வந்து டின்னர் முடிச்சிடுவோம். ஸோ இப்போ வந்து பிஃபோர் கோயிங் டு பெட் வந்து பால் குடிச்சிட்டு படுக்க வைக்கிறது தான் பழக்கம். இப்போதைக்கு ஒரு 4 மாதத்துலேருந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக குடிக்குது இது இன்னிலேருந்து தான் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கலக்கி கொடுக்க போகிறோம் மோனாக்கு. கொதிக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ இந்த மேடம் வந்து ரொம்ப பிடிக்காது, கொஞ்சம் தான் நைட்டில். எவ்வளோ போடணும்? அப்படியே 4 போடலாமா? ஜாஸ்தி போட்டால் வயிறு கலக்கும்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 1 கிராம் அவ்வளோதான். எவ்வளோன்னு இருக்குது பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2 வாரத்தில் காலி ஆகிடும்ல. இது ஒன்றும் இல்லை, பாக்ஸ் தான் பிடிக்குது பாருங்களேன். இருங்க நான் காட்டுறேன், போட்டு காட்டுறேன். பாக்ஸ் பார்க்குறது இவ்வளோ மோட்டாவாக இருக்குது. தொடர்ந்து பார்த்தா இதுக்கு மேலே ஒரு இவ்வளோண்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம துபாயிலேருந்து யாருன்னா பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நானும் காசு பே பண்ணிட்டு வாங்கிக்குவேன். இல்லை நானே வரேன் ஒரு நாள் வந்துட்டு, நான் இதுக்கோசரமே நான் வரப்போகிறேன். பார்ப்போம் எப்படி. கையிலே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ பீஸு? 1 2 3 கொஞ்சம் தான் போடணும். அப்படியே என் குழந்தை கமலாசன் மாதிரி தக ஆகணும்.
இல்லை கலர்றாங்க அப்படியே உருண்டியாக வரணும் அப்படியே 4 போட்டேன் 4 பத்தாது இல்லையாமே இப்போ இது கலக்கணுமா இல்லை ஊற விடணுமா? அப்படியே மூடி வச்சுட்டு சூடா அது ஊறட்டும். ஊறிட்ட மேல அப்புறம் சுகர் பண்ணணுமா? கொஞ்சம் லைட்டா. இப்போ வேண்டாம், இப்போ அது இது ஊறட்டும். குடிக்கும் போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போட்டோன்னா இமீடியட்டாக கலர் ஆகாது. கொஞ்ச நேரம் இது ஆனாதான் இது ஒரிஜினல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊறிடுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டா அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். இப்போ நம்ம மோனாக்கிட்ட போய் எழுப்பி கொடுக்கலாம். தூங்கிடுது. மேடம் மோனா மேடம் சொல்லலாம். என்ன தூங்குது பார்த்தீங்களா? இது ஏந்திரி. குட் மார்னிங். இங்கே பார்த்தீங்களா? ஏய் ஏந்திரி. இதே வேலையாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் தூங்குறது சாப்பிட்றதில்ல. சரியா? சரி அதான் சாப்பிடல. இதுனா குடி, வா பால் குடி. ஃபஸ்ட்டு டைம் 5th மந்தோட ஃபஸ்ட்டு சாஃப்ரான் மில்க் எடுத்துன்னு வந்துக்கிறேன். கொஞ்சம் குடிடா சொல்லலாம். ஏஞ்சுக்கூடா. எப்படி இருக்குதுரா இப்போ? ஹலோ. எந்திரி 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 எந்திரா. பால் குடி. பாரு, இன்னைக்கு தான் சீல் ஓப்பன் பண்ணேன். சாஃப்ரான் நான் குடிக்கல. நீ தான் குடிக்கணும். நான் எப்படி குடிக்குவேன்? ஓ, நான் தான் எலியா உனக்கு டெஸ்டிங்க்கு? அதெல்லாம் இல்லை. ஏன்ச்சு குடி. எவ்வளோ குடிக்கிற குடி. கொஞ்சம் தான் தண்ணு வந்தேன். ஏன்னா அது தெரில எனக்கு எப்படின்ட்டு. மம்மி ஒரு 4 இது தான் போடணும் நாங்கள். சரி 4 போட்டேன். இது வந்து குடிச்சு பாரு. ஆனால் இனிமேல் நீ டெய்லி ட்ரை பண்ணணும். டெய்லி குடிக்கணும் இது குங்குமப்பூ. 5th மந்த்லேருந்து தான் சொல்லி அமைச்சுக்கிறாங்க எல்லாரும். அதனால் நான் டெய்லி நைட்டோ இல்லை ஈவினிங்கோ எப்பப்போ நீ ஃப்ரீயாக இருக்கிறியோ, நான் இருந்தால் நான் கலக்கி கொடுக்குறேன். வீட்டில் நான் இல்லாத ஆஃபீஸ் போக மாட்டானா? ஈவினிங் ஏன் வரீங்களா? ஈவினிங்காக அதுதான் சொல்கிறேன். ஈவினிங் நான் இருந்தால் நான் கலக்கி கொடுக்குறேன். நான் சப்போஸ் இல்லாத டைமில் வந்து நீ கலக்கி குடிச்சிக்கோ. இல்லைன்னா மம்மி டாடிக்கு சொல்லிட்டு போகிறேன். சரி ஏந்திரு குடி ஏந்திரு. இட்ஸ் துபாய் ப்ராடக்ட். நான் துபாய்க்கு போகலான்னுங்கிறேன். நான் மறுபடியும் போயிட்டு சாஃப்ரான் வாங்கி வரலான்னுங்கிறேன். சாஃப்ரானு அப்புறம் சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தல. அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்ல போய் என்ன இது கூட அனுப்ப மாட்டேன்னு எல்லாரும் என்ன திட்டுவாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நானாக வந்து ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்தேன் துபாயில். அதை நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். ஓகே எந்திரிம்மா. எஸ் அப்பா. என்ன எங்க சாப்பிட்றானே காணோம். 4 பீஸ் 4 தாப்பா போட்டேன் பூ. 4 பூக்கு என்னப்பா உனக்கு சாப்பிட்றதுன்னு தெரியும். எல்லாம் கீழே போயிட்டு கோப்பா. கல்கி சுகர் போட்டே எடுத்துன்னு வந்தேன். குஷ்டியா? ஏய் இல்லைப்பா, உள்ளக்குதுப்பா. அது பேர் என்ன? அது பேர் என்ன? சக்கரை போட்டேன். கொஞ்சோன்னு போட்டேன், ரொம்ப போடல. சுகர் வந்துடும் அப்புறமா. போதும். நான் ரொம்ப கழுக்குன்னு கலக்கிட்டேன். நீ என்னது கழுகுற? கலரே வரல. அது அவ்வளோதான். 4 பீஸ் போட்டால் கலர் வராதுப்பா. இன்னும் கொஞ்சம் போட்டால் பாத்ரூம்லேயே இருப்பியா நீ? வெரி குட். நல்லா இருக்கா? அவ்வளோதான். அது வந்து ஏதோ ஒரு 4 5 அந்த சின்ன துண்டுக்குதுல்ல, அவ்வளோதான் போடணும். சிவாஜி படத்தில் வர மாதிரி ரஜினி சார் போடுற மாதிரி போட்டு அப்படி சாப்பிட முடியாது. அது சாப்பிட இப்போ இதில் கெச்சிச்சுன்னா நீ அப்படியே சாப்பிடலாம். இல்லை எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஓட்டு போட்டிங்களா? ஏன் மோனா வந்து வரலன்னு கேட்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் எப்படியாச்சும் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற டிசிஷனில் தான் நான் இருந்தேன். ஸோ வந்து அப்போ இவங்க கூட வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம், நீ ஒரு வாட்டி போய் ஓட்டு போட்டு வந்து அப்புறமா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து மெடிக்கல் ரீசன்ஸ்னால நம்மளால ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் என்னால் ஓட்டு போட அங்கே போக முடியல. இல்லைன்னா கம்பல்சரி. இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி படுத்துன்னுச்சுன்னு. கொஞ்சம் இன்னைக்கு முடியல, நேற்று இன்னைக்கு கொஞ்சம் முடியல, அதனால போக முடியல. ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால் என்னால் வந்து இந்த வருஷம் ஓட்டு போட முடியல. ஸோ நம்ம ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம வந்து செக்கப்புக்கு
போகிறோம். நெக்ஸ்ட்டு இது வேணா 4th மந்த் செக்கப் இல்லைப்பா? 5th மந்த்து எங்கே இருக்கிற நீ இன்னும்? ஆமாம் 5th மந்த் தான். 5th மந்த் செக்கப் போகிறோம். பட் ஸ்கேன் நமக்கு இன்னும் வந்து எழுதி கொடுக்கல. அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போயிட்டு தான் எழுதி கொடுப்பாங்க. பட் அது 5th மந்த் இது வேறு இன்னும் டைம் இருக்குது ஸ்கேனுக்கு. ஒன்று வந்து இம்பார்ட்டண்ட் அந்த என்டி ஸ்கேன் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் இன்னொன்று வந்து நான் சில விஷயங்கள் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். தெரியும் நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்வீங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸை தூக்கி போடுங்க, பாசிட்டிவ் மட்டும் பேசுங்க, பாசிட்டிவை வந்து இது பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் பாசிட்டிவ் என்ன பண்ணிடுறோன்னா நாங்கள் ரிப்ளையே பண்ணுறோம். ஓகேங்களா? மோனா நேற்று வந்து வா போன்னு சொல்லிச்சு. அது வந்து எனக்கு அது வந்து வா போனா ஓகே. அது வந்து நிறைய பேர் என்ன சொல்ற ரெஸ்பெக்டாக இல்லை மோனா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா வா போனா வா போ அப்படி நான் சொல்ல திமுறா வா போ இல்ல, அது அன்பா வா போ. நான் சும்மா நான் வந்து வாடி போடி அப்படி சொல்லுவேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நம்மளுக்கே தெரியும் இல்ல. இப்போ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற வா போ கிடையாது. நான் சும்மா விளையாட்டா இப்போ ஒருத்தர் திமுறா வந்து ஹேய் போ அப்படி சொன்னாதான் அது வந்து தப்பாகும். அது எனக்கே வந்து தப்பாக தோணல. அது ஏன் நீங்கள் வந்து ஒரு டிபேட்டாக எடுத்து அதை வந்து இப்படி தாக்கணும் அப்படி தாக்கணும், அது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்னொன்று என்னன்னா, இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து எங்களால் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ரிப்ரசன்ட் பண்ண முடியும். இவ்வளோ தான். இப்போ மோனாக்கு என்னென்ன நடக்குதோ அதை தான் நாங்கள் காட்ட முடியும். சும்மா வந்து நீங்கள் அப்படி ஷாப்பிங் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம் 5th மந்த்னால தான் எடுத்தோம் போயிட்டு ட்ரெஸ். ஓகேங்களா? அதோடு நாங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்தோன்னா 7th மந்த்து வளகாப்புக்கு எடுப்போமா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இன் பிட்வீன் நாங்கள் வந்து எங்கேயோ வாங்கறதில்ல. வேலிடாக இருந்தால் தான் நாங்கள் ஷாப்பிங்கனே போகிறோம். இல்லை நாங்கள் வந்து போகிறதில்ல. இப்போல்லாம் கம்மியாயிடுச்சு. பேக் டு பேக் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் வருது. ஸோ அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருஷத்துக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ நாங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கணும். நாங்களும் வந்து ஜொலி இப்போ மோனா வந்து கெலுன்னு இருக்கும்போது மோனா என்னையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுது நீங்களும் கலகலான்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கீழே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.